வெல்கம் பேக் டு மை சேனல். மதுரையில் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்புக்கான இது நடந்துட்டுருக்கு. இதில் வந்து இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன பேச போகிறோம்னா, இதில் வந்து இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து நிறையா ஸ்டால்ஸ் விசிட் பண்ணதில் வந்து நிறையா இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லா காலேஜஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டோ மேபி தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டோ அவங்க இப்போ அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸு போக வந்து எல்லா காலேஜஸ்லையும் இன்குபேஷன் சென்டர் இருக்கும். அந்த இன்குபேஷன் சென்டர் மூலமாக அவங்க ப்ராடக்ட் என்னென்ன டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய காலேஜஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னென்னா நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனோட இன்குபேஷன் சென்டர். அவங்க என்ன ப்ராடக்ட் பண்ணுறான்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக அவங்ககிட்ட பேசலாம். வெல்கம் சார். ஆக்சுவல் வந்து இப்போ இந்த ஸ்டார்ட் அப்பில் நான் பார்த்த வர வந்து நிறையா காலேஜஸ் வந்து அவங்களோட இன்குபேஷன் சென்டர் அவங்க இன்னோவேஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. இப்போ நான் பார்க்கும்போது நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் உங்கள் ஸ்டால் இருக்குது. பட் இந்த உங்களுடைய ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு என்ன சார் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? ஓகே, ஆக்சுவலி நாங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி பேசிக்காக. ஸோ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா லைக் சர்வீஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அதே மாதிரி வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஐடி செக்யூரிட்டி சர்வீசஸ். ஐடி செக்யூரிட்டி சர்வீஸில் பென்ட்ரெஸ்ட் டெஸ்டிங், செக்யூரிட்டி ஆடிட், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ். இது வந்து ஐடி செக்யூரிட்டிக்கு கீழே நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது. ஏன்னா நாங்கள் எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே ஹேக்கர்ஸ். ஸோ ஹேக்கரிங்கில் நிறையா கம்பெனிஸ் வந்து நிறையா பணத்தை லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஓரியன்டாக தான் அந்த சர்வீசஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதில் க்ளவுடில் வந்து அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். க்ளவுடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் மைக்ரேஷன், க்ளவுட் செக்யூரிட்டி, கிளைட் கம்ப்ளைண்ட்ஸஸ் தனியாக இருக்குது, க்ளவுட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், ஸோ கன்சல்டிங் சர்வீசஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் க்ளவுடில். அதே மாதிரி விர்ச்சுவல் சர்வீசஸ்ன்னு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் CISO ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு அஃபோர்டபுள் பண்ண முடியாது அவங்களால. லைக் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸாக இருக்குன்னா அங்கே வந்து ஒரு CSO வந்து நம்ம ஹையர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு CTO ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேலரி வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா விர்ச்சுவலாக ஒரு பர்சன் வந்து நாங்கள் வந்து ஹையர் பண்ணி கொடுத்துருவோம். ஹையர் பண்ணி நாங்கள் வந்து டெடிகேட்டாக உங்களுக்குன்னு ஒரு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிவிடுவோம். அந்த ரிசோர்ஸஸ் வந்து உங்கள் கம்பெனியில் இருக்கிற எல்லா செக்யூரிட்டிக்கான எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் அவர் தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருவார். ஒர்க் பண்ணி இப்போ எனக்கு என்னென்னா வந்து இப்போ வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு, ஹேக்கிங் எல்லாமே வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விஷயத்தில் வந்து யூ ஆர் டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ்? ஓகே, எல்லாருமே இந்த சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் வந்து ஓன் ப்ராடக்ட்டையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு இமெயிலிங் செக்யூரிட்டி ப்ராடக்ட் தான். இமெயிலிங் செக்யூரிட்டி ப்ராடக்ட் சின்னதாக நினைக்கிறீங்க, ஒரு இமெயிலிங் சிஸ்டத்தையும் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஜிமெயில் மாதிரி ஒரு இமெயில் சிஸ்டம். பட் ஆனால் ட்ரெடிஷனல் இமெயிலிங் மாதிரி நம்ம எங்களோட மெயிலிங் இருக்காது. ஸோ எங்களோட மெயிலிங் என்னன்னா அடிஷனல் செக்யூரிட்டி லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். லைக் ப்ரோட்டோகால்ஸ் வந்து அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸிஸ்டிங் மெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு லைக் பாப் அல்ல IMAP அல்ல SMTP இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகாலை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். பட் நாங்கள் வந்து ஒரு புது ப்ரோட்டோகாலை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரோட்டோகாலில் தான் அது ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற டெக்னாலஜி வந்து ரொம்ப புதுசு. லைக் AI அண்ட் பிளாக் செயின் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு என்கிரிப்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலை வந்து மோர் செக்யூர் பண்ணும். ஸோ நார்மல் இமெயிலிங் சிஸ்டம் வந்து என்கிரிப்ஷன் இருக்குது இல்லை நான் சொல்ல, அந்த என்கிரிப்ஷனில் வந்து இருக்கிற என்கிரிப்ஷனை விட நாங்கள் இன்னும் மோஸ்ட்டாக ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதில் ப்ராடக்ட்டில் இன்வால்வ் பண்ணுறீங்க, அவங்களுடைய கேரியர் க்ரோத்துக்கு உங்கள் சார்பாக வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் கேரியர் ரிலேட்டடாக வந்து என்ன மாதிரி வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நேரு காலேஜ் வந்து இன்குபேஷன் சென்டர் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து உங்கள் இன்குபேஷன் சென்டருக்கு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி மேபி அது இன்டர்ன்ஷிப்பாக வரலாம், எனி மோடில் வரலாம். அந்த மாதிரி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து நீங்கள் டெக்னாலஜியை வந்து அசிஸ்ட் பண்ணுறீங்க? ஓகே, இப்போ நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட எத்திக்கல் ஹேக்கிங் பேக்ரவுண்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ வர ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா கேட்பாங்க எங்கள் கிட்ட, நீங்கள் ஹேக்கிங்லாம் பண்ணுறீங்க, எந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. ஸோ அது மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு கைட்லைன்ஸ் பண்ணிவிடும். ஒரு 3 months ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி சின்னதாக இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த இன்டர்ன்ஷிப்பில் அவங்களுக்கு வந்து உங்களோட கேரியர் பார்த்து நீங்கள் எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஹேக்கிங் பேக்ரவுண்ட் வரீங்கன்னா ஹேக்கிங்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதில் எந்த மாதிரி நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் வரும். ஹேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் ஹேக்கிங்கில் எந்த மாதிரி போகணுன்றது தெரியாது. ஸோ அதை நாங்கள் வந்து கைட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இப்படி நெட்வொர்க் இருக்குது, க்ளவுட் இருக்குது, ஸோ பென்ட்ரெஸ்ட் டெஸ்டிங் இருக்குது, செக்யூரிட்டி ஆடிட் இருக்குது, SOC இந்த மாதிரி இருக்குது. ஸோ எந்த டிவிஷனுக்கு நீங்கள் போகணும், உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அங்கே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த 3 months இன்டர்ன்ஷிப்லேயே ஒருத்தவங்க வந்து நாங்கள் இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும். எங்களால் ஷார்ட் டைமில் என்னால் பண்ண முடியாது. ஒரு 1 month 15 நாளில் எனக்கு இன்டர்ன்ஷிப் கொடுங்க அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது.
முடியாது. மினிமம் ஒரு 3 மந்த்ஸாவது அவங்க இருந்தாங்கன்னா தான் அப்போ எங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் கம்பெனியை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள். ஓகே, என்னோட நேம் வந்துட்டு கவாஸ்கர் கதிர்வேல். ஸோ நான் வந்துட்டு இப்போ கம்பெனியோட CEO. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்வீசஸ் பண்ணிட்டுருக்கோம், ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஸ்டார்ட் அப்பாக சின்னதாக ஆரம்பிச்சது, இப்போ நல்லாவே கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கோம். ஸோ தட்ஸ் சார். ஓகே சார், நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ சார். இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்க ஸ்டால் என்னன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட சிட்பிஃப் அப்படின்னு வந்து அவங்களுடைய இது மதுரை டிஎன்ல இதை வச்சுருக்காங்க. இப்போ அங்கே இருக்கிற கோஆர்டினேட்டர்கிட்ட வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி வந்து இன்னோவேஷனில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, போக ப்ராஜெக்ட் லெவலில் வந்து அவங்க என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவங்கள்டே கேட்டுக்கலாம். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சார் மை நேம் இஸ் டாக்டர் தனேஷ் பாபு. ஸோ இன்குபேஷன் கோஆர்டினேட்டராக இருக்கேன் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்னோவேஷன் லேபில். ஸோ நாங்கள் வந்து ஒரு 3+ இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதை 2020 அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக நாங்கள் இதை ரன் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ வி ஹாவ் ஸ்டார்ட் அப்ஸ் அரௌண்ட் 80+ ஸ்டார்ட் அப்ஸ். 50+ வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்ஸாக இருக்குது. 30+ வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டார்ட் அப்ஸும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் எங்களோட சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டொமைன்ஸில் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய மெயின் செக்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெட்டெக் இருக்குது, டீப் டெக் இருக்குது, ஏஐ இருக்குது, ஆட்டோமேஷன் ரொபோட்டிக்ஸ் இருக்குது, சஸ்டைனபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவி செக்டார்ஸ்லையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுடைய செக்டார்ஸ் நிறையா இருந்தாலும் வி ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ் செக்டார்ஸ் மெயினாக. ஸோ இது எங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக நாங்கள் பார்க்குறோம். சார் அகாடமிக்லேயும் வந்து ஸ்டூடெண்ட் இன்வால்மெண்ட் இருக்கும். அப்போ அகாடமிக்கு போக வந்து இந்த மாதிரி இன்னோவேஷனில் வந்து ஸ்டூடெண்ட்டோட கான்ட்ரிபியூஷனை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார்? சார் அகாடமிக்ன்றது பேசிக் சார். இப்போ எங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 195+ கட் ஆஃபில் தான் வராங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி அகாடமிக்ஸில் நல்ல ஸ்ட்ரென்த்தனாக தான் இருக்காங்க. அவங்கள இன்னும் நம்ம அகாடமிக்ஸில் போட்டு டம்ப் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக நாங்கள் மெயினாக கனெக்ட் பண்ணணும்னு எங்கள் பிளான். ஸோ எங்களுடைய டேக்லைனே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கனெக்டட் இன்ஸ்டியூஷனாக தான் நாங்கள் பார்ப்போமே. எனிதிங் ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை சார்ட் அவுட் பண்ணுறது எங்களோட ஸ்ட்ரென்த்தாகவே நாங்கள் பார்க்குறோமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இன்னிய டேட் வரைக்குமே அதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த்து. நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்பர் 1 வந்திருக்கிறது காரணமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட பெயின் பாயிண்ட்ஸ் எடுத்து அதை வந்து ப்ராப்பர் சொல்யூஷன் தரும். அதுவும் நாட் ஒன்லி பர்டிகுலர் ஒரு சொல்யூஷனோட இல்லை, நாங்களே சஜஷன் கொடுப்போம். இந்த சொல்யூஷன் நம்பர் 1, சொல்யூஷன் நம்பர் 2ன்னு. இது வந்து எந்த கம்பெனி வந்து அக்யூர் பண்ணிக்கிறாங்களோ நல்லா இருக்குது, இது ஐடியா வந்து ஃபீஸபிளாக இருக்கும் அப்படின்னா அவங்க எங்கள்கிட்ட மேக்ஸிமம் சொல்யூஷனை எடுத்துப்பாங்க. ஸோ இது ஒரு பாசிபிள் வே. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் நாங்கள் அதுமாரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய கார்பரேட்ஸ்க்கு வந்து நாங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா இன்றைக்கி சொல்யூஷனாக கொடுத்துட்ருக்கோம் அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை. எங்களோட ஸ்டூடெண்ட் வந்து அவங்க குவாலிட்டியாக இருக்கிறதுனால, அது இல்லாமல் எங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரெயிட்டாக கனெக்டடால அண்ட் ஆல்சோ இங்கே நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அகாடமிக்கும் பேலன்ஸ் பண்ணணும், அவங்களோட ஸ்டார்ட் அப்ஸும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி நாங்கள் தரோம். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட்டாக வரும், எனக்கு நோ மோர் ஐ எம் நாட் கோயிங் டு பி அன் எம்ப்ளாயாக இருக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பி அன் ஆண்டர்ப்ரனர், ஒரு ஃபவுண்டராக வரணும்னு நினைக்கிறவன்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஹேவ் பர்டிகுலர் சிஜிபிஏ. இந்த சிஜிபிஏ இருந்ததுன்னா மட்டும் ஒரு 9.6 மேலே இருக்கிறவங்க மட்டும் தான் ஆண்டர்ப்ரனருக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஸோ அவன் ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு வி ஆர் நாட் கோயிங் டு பி அன் அப்ஸ்டக்கிள். ஏன்னா அவனோட மைண்ட் செட் ஆண்டர்ப்ரனர். ஸோ ஹூ வி ஆர், அதுதான் நாங்கள் மெயினாகவே பார்க்கோம். சார் இப்போ வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரவன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காலேஜ் சார். சார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுறதுல பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்டார்ட் அப் போட்டிருக்கீங்க, இங்கே வந்து இங்கே இருக்கிற மதுரை அண்ட் சரௌண்டிங் சவுத் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. இப்போ இவங்க பார்த்துட்டு வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க சார்? இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த மதுரை ஸ்டார்ட் அப்போட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி ஃபார் மெட்ரோ சிட்டிஸ் மட்டும் தான் இந்த ஃபெசிலிட்டி போய் ரீச் ஆகணுன்றது கிடையவே கிடையாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து உங்கள் காலேஜ் போக இப்போ மதுரையிலேருந்து ஒரு காலேஜ் ஒரு 5 ஸ்டூடெண்ட் வராங்க, அது உங்களை வந்து மீட் பண்ணுறாங்க,
இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க? அதுதான் சார் சொல்ல வரேன். மெட்ரோ சிட்டிஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஃபெசிலிட்டி கிடைக்கணும்னு அவசியமே இல்லை. இது வந்து we are wide open to any sectors So to any college people. students மட்டும் கிடையாது, Any people, anyone sir. can approach to your college. any people from any domains can approach us. நாங்க அவங்களை இன்குபேட் பண்றதுக்கு we are open with. ஸோ அதனால தான் இந்த வாட்டி நாங்க இக்னைட் நெட்வொர்க்ஸ்னு ஒரு புது கான்செப்டோட வந்திருக்கோம். இக்னைட் நெட்வொர்க்னா என்னன்னா ஒரு கிராஸ் கேம்பஸோட ஒரு எக்ஸாம்பிள், இங்கே டீப்லா இருக்கிற சவுத்தில் இருக்க டீப்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்குபேஷனை பற்றி என்னன்னு தெரியணும், ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி அவங்களுக்கு நல்லா ஒரு வைட் ஓப்பனாக சொன்னால் தான் அது ஓகே, நம்மளும் ஒரு ஃபவுண்டராக வரலாம், நம்மளும் ஒரு தொழில் தொடங்கி அதில் நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியுன்றது ஒரு அப்ஜெக்டிவாக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அவங்கள ரீச் அவுட் பண்ணி இப்படின்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு ஐடியா ஸ்டேஜ்லேருந்து ஒரு மார்க்கெட் என்ட்ரி கொடுக்குறவருக்கும் we are supporting சார். ஸோ நடுவில் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டே இருக்கலாம், அவங்க காலேஜில் படிக்கலாம், விர்ச்சுவலாக எங்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய விர்ச்சுவலாக கனெக்ட் பண்ணி அவங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் எங்களை CEOs we have 30+ CEOs எங்கள்கிட்ட இருக்குது. அவங்க அந்த ஃபெசிலிட்டி அவங்களுடைய எக்ஸாம் டைம் லீவ் அப்போ எங்கள் காலேஜுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு எதுவுமே நீங்கள் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறதே கிடையாது. ஈவன் நான் கரியர் கைடன்ஸ் குரு இருந்தாலும் ஈவன் ஐ எம் ஆல்சோ ப்ரொஃபசர். இல்லை இந்த சேனல் மூலியமா கேன் ஐ சஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கோ அண்ட் அப்ரோச் Sun Institute of Technology, get the ideas from incubation? Sir, not only incubation support, sir. They can have a assess with our CEOs. CEO ஃபுல்லாகவே அசஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் எக்ஸ்பர்ட்ஸ் கூடயும் கனெக்ட் வச்சுக்கலாம். ஸோ தட் அவங்களோட ப்ராடக்ட்டை நெக்ஸ்ட் லெவல் க்ரூம் பண்ணுறது அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ Chennai Institute of Technology always open to this ecosystem, sir. Incubation ecosystem, entrepreneurship ecosystemக்கு டெஃபினட்டாக we are wide open. ஸோ அந்த இக்னைட் நெட்வொர்க் வந்து கிராஸ் கொலாபரேஷன் வித் அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து எங்கள்கிட்ட கிராஸ் கொலாபரேட் பண்ணி உங்கள் நேம், உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். உங்கள் நேம், உங்கள் காண்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். என் நேம் வந்து டாக்டர் தனேஷ் பாபு. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து 9994691313. ஸோ என்னை எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம் சார். வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்? நீங்கள் ஏஎம் ஐடி. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா காலேஜில் வந்து இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குது? தம்பி, உங்கள் பேர் என்ன? நீங்கள் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? ஸோ மை நேம் இஸ் சுஜன் குமார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல், 3rd year. சரி, இப்போ வந்து உங்கள் காலேஜில் வந்து இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் காலேஜ் வந்து உங்களுக்கு உங்கள் ஐடியாஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க? சார் ஆக்சுவலி நான் அப்ரோச் பண்ண என் ஐடியா வந்து 2nd year தான் வந்து ஆக்சுவலாக அப்ரோச் பண்ணேன். ஸோ எனக்கு வேரியஸ் ஆஃப் செக்டர்ஸ் வந்து மைண்ட் இருந்துச்சு. எனக்கு வந்து மீடியா ஃபீல்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால வந்து நான் எங்கள் சேர்மன் சார்ஸ் கிட்ட அந்த இன்குபேஷன் செல்லில் வந்து நான் அப்ரோச் பண்ணுறப்ப வந்து ஸோ மோஸ்ட் ஆஃப் நிறைய இடத்துல வந்து மீடியா செக்மெண்ட் அப்படின்னு வரப்போ கொஞ்சம் எசிடேட் பண்ணுவாங்க. பட் நான் எடுத்தோன்னே அது எதுவுமே எசிடேட் பண்ணாமல் என் ஐடியா என்னென்னு அதை உட்காந்து கேட்டு தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கைசன் மீடியான்ற செக்மெண்ட்டோட நான் ஃபவுண்டர் அண்ட் CEO கைசன் மீடியாவோட கம்பெனிக்கு. ஸோ என்னோட மோட்டிவ் என்னென்னா நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ் அந்த இந்த ஆக்டிங் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அவங்களால வெளியே கொண்டு வர முடியாமல் அவங்க டேலண்ட்ஸ் இருந்தும் வெளியே வராமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் வந்து கேதர் பண்ணி லைக் அவங்கள வச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது, அவங்கள வச்சு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர் கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட் ஒர்க் பண்ணுறது. இல்லை, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பட் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்துக்கிட்டு வந்து ரிலேட்டட் இல்லாத ஃபீல்டில் பண்ணுறீங்களே, இந்த இன்குபேஷனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிஷியல் ஆச்சு? ஆனால் யூ ஆர் த டெக்னிக்கல் பர்சன். பட் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து மீடியா ரிலேட்டடாக வர்றீங்க, ஒன்றுக்கும் வந்து ரிலேட்டட் இல்லை. பட் இதில் வந்து உங்கள் இன்குபேஷன் சென்டர் வந்து என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க? சார் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வரப்போ வந்து நான் டெக்னிக்கல் ஃபீல்டில் தான் சொல்லுவேன். கைசன்ஸ் பார்க் டெக்னு சொல்லிட்டு எங்களோட கம்பெனி இங்கே இருக்குது சார். எங்களோட அதில் மோட்டோ வந்து நாங்கள் இந்த கம்பெனிஸ் வெப்பேஜ் கோட் கிரியேட் பண்ணி கொடுக்குறது, அண்ட் தென் மற்றவங்களுக்கு வந்து எல்லா கம்பெனிஸ்க்கு ஆட் ரன் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட், டெக்னிக்கல் ஃபீல்ட் அண்ட் சப்போர்ட்ஸ் இல்லாமல் மீடியா சயின்ஸ் சப்போர்ட் வரப்போ இவங்க எங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, ஸ்டாஃபோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணலாம், அந்த ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்கிறது, அந்த எங்களுக்கு ஃபண்டிங் இம்ப்ளிமெண்ட் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் தான் எங்களுக்கு செட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி, ஓகேப்பா. My name is Varshini. என்ன டிபார்ட்மெண்ட்? AIML department from Chennai Institute of Technology. நீங்க வந்து காலேஜ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்றாங்க? ஆக்சுவலா இங்க வந்து ஐடியாஸ் ஜெனரேட் பண்றதா நம்ம அதை எப்படி டெவலப் பண்றது இந்த ஃபுல் இது வந்து காலேஜ் இது பார்த்துப்பாங்க. நாங்கள் கொண்டு போய் சின்ன சின்ன ஐடியாவாக இருந்தாலும் நாங்கள் போய் சொல்லுவோம். அவங்க அது இந்த கம்பெனி இந்த ஐடியாவை இப்படி கொண்டு போனாங்க, இவங்க இப்படி போனாங்க அப்படின்னா நம்ம இதுலேருந்து எப்படி கொண்டு போகலான்றத ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு மேப்பை இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இது பண்ணி அதை எப்படியா டெவலப் பண்ண வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏஎம்எல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி ஐடியாஸ் வந்து இனிஷியேட் கொடுத்தீங்க? அதை வந்து உங்களுடைய
சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்குபேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டெவலப் பண்ணாங்க? நான் வந்து இன்குபேஷன் சென்டரில் கைசன் பார்க் அண்டரில் இன்டர்னாக போனேன். அண்ட் தென் நான் கண்டென்ட் கிரியேட்டராக தான் உள்ளே போனேன். ஃபுல் ஃப்ளெஜாக இருக்கிற இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்க்கு கண்டென்ட் எழுதி கொடுக்குறது, கைசன் பார்க்குக்கு ஃபுல் கண்டென்ட், இன்ஸ்டா ஸ்டோரி, வெப் டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே கண்டென்ட் கிரியேட்டராக உள்ள போனேன். அண்ட் தென் எனக்குன்னு ஒரு செக்மெண்ட்டை வந்து ஜென் ஹெல்த் அப்படின்னு ஹெல்த்ன்ற ஒரு இது ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து ஏஐ வச்சு என்னால் என்ன ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த ஃபுல் ஃப்ளெஜ் ஃபுட்ஸு என்னென்ன சாப்பிட்டா அவங்களுக்கு டயாபிட்டிஸ் கம்மியாகும், அதெல்லாம் ஏஐ மூலமாக அவங்க பாடிக்கும் அவங்க இதுக்கும் ஏற்ற மாதிரி இது மாற்றி நான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் கிரியேட்டர். பாப்பா உங்களை பற்றி சொல்லுங்கள். Hi sir, என் பேர் சஃபா. ஐம் டூயிங் மை தேர்ட் இயர் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. என் காலேஜ் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஆக்சுவல் நேட்டிவ் நீங்கள் எந்த ஊருப்பா? நான் கடலூர்லேருந்து சார். இல்லை, கடலூர் மாதிரி ஒரு ரிமோட் ஏரியாவிலேருந்து நீங்கள் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்திருக்கீங்க. காலேஜ் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் வைஸாக என்ன சப்போர்ட் பண்ணாங்க? இந்த இன்குபேஷன் சென்டர் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அவங்க என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க? ஆக்சுவலி ஒன்ஸ் நான் இந்த காலேஜை சூஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இன்குபேஷன் லேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குன்னொடனே தென் வி வென்ட் டு பிச். நாங்கள் வந்து இன்குபேஷன் ஹெட் கிட்ட வந்து பிச் பண்ணோம். ஸோ பிச் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து எப்படி வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பாத்வே சொன்னாங்க. தென் அதை ஃபாலோ பண்ணி இப்போ நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் என்ன மாதிரி டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? நாங்கள் வந்து இப்போ வந்து கன்சியூமர் டிமாண்டபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து மெட்ரோ சிட்டிஸில் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட. ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்களேன். இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கலாம், பட் என்ன ஒரு அவுட்கம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு இன்னும் 2-3 மந்த்ஸில் வந்து மார்க்கெட் பிளேசஸில் இருந்து எப்படியாவது வந்து உள்ளே போயிடணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எய்மாக இருக்கும். பிகாஸ் நாங்கள் இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரும்போது வி ஹாவ் டு பி ஒரு நல்ல கன்சிடரபிள் வெஞ்சராக வந்து பில்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எய்ம். ஓகேப்பா, நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ சார். வணக்கம் சார். கிரசன்ட் காலேஜிலேருந்து இன்குபேஷன் சென்டர் சொல்கிறீங்க. இது என்ன மாதிரி இன்குபேஷன் சென்டர் சார்? சார் எந்த மாதிரி சென்டர் சார்? வேறு ஒன் ஸ்டாப் இன்குபேஷன் சென்டரு. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எனி ஸ்டார்ட் அப் கம் வித் இனோவேஷன் ஐடியாவோட வந்தால் அவங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ட்ரிபிள் சப்போர்ட், மணி, மென்டரிங் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுறோம் சார். இது உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை எல்லாருக்குமே சார்? ஓப்பன் ஃபார் ஆல். எங்களுக்கு செக்டர் ஆர்கனைஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ், இண்டஸ்ட்ரி 4.0, மொபிலிட்டி, இப்போ இருக்க லைக் க்ளீன் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். வேறு என்னென்ன மாதிரி டொமைன் சார் உங்கள்கிட்ட இருக்குது? லைக் லைஃப் சயின்ஸில் எல்லா செக்டர்ஸ் டொமைன்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி 4.0ல வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி, ஏஎல், இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி கைண்ட் ஆஃப் எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவியில் க்ளீன் எனர்ஜி, இப்போ க்ரீன் ஹைட்ரோஜன் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்.